ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போறோம். இந்த மூவி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு ஏதோ ஒரு வாய்ஸ் மாதிரி கேக்கு. அதுல வந்து நீங்க என்னம்மா வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? சீக்கிரம் ஒரு கோல்ட் வேவ் வந்து நம்ம உலகத்தை வந்து தாக்க போகுது. எல்லாருமே ஃப்ரீஸ் ஆக போறாங்க. யாருமே சாப்பாடு தண்ணி இல்லாம கஷ்டப்பட போறாங்க அப்படின்னு சொல்லி கேக்குது. ஹீரோயின் வந்து நினைச்சுக்கிறா நம்மளுக்கு ஹாலுசினேஷன் தான் வருது. இது வந்து உண்மை இல்ல அப்படி சொல்லி நினைச்சுக்கிறா. திருப்பி திருப்பி அந்த வாய்ஸ் கேட்டுட்டே இருக்கு. ஏன்னா என்ன நம்ப மாட்டீங்களாம்மா? நான் தான் உங்க பையன். என்ன நம்புங்க. சரி என்ன நம்ப மாட்டேங்கிறீங்கல்ல? நான் வேணா இப்போ அப்பாவோட பாஸ்வேர்ட் சொல்லவா உங்கள்ட்ட? இப்ப அப்பாவோட லேப்டாப் எடுத்து நான் சொல்ற பாஸ்வேர்ட போடுங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அதாவது என்னன்னா, ஹீரோயின் வந்து அந்த குழந்தைக்கு வந்து நிக்நேம் கூட வச்சிருப்பா. யுவான்னு சொல்லி நிக்நேம் வச்சிருப்பா. அந்த குழந்தை வந்து அந்த பேரையும் சொல்லுது. அப்பதான் இவளுக்கு புரியுது. ஓ! நிஜமாவே நம்ம குழந்தை தான் பேசுதா அப்படின்னு சொல்லி. பேபி இதையும் சொல்லுது. நான் வந்து ஃபியூச்சர்ல இருந்து வரேன். ஃபியூச்சர்ல நடக்க போறதெல்லாம் எனக்கு தெரியும்மா. ஃபியூச்சர்ல இன்னும் 7 நாள்ல கோல்வே வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருப்பா. அப்புறம் இதை யோசிச்சுட்டே நம்ம ஹீரோயின் நடந்து வருவா. நடந்து வரும்போது ஆப்போசிட்ல ஒரு கெட்டவ வருவா. அவளுக்கு தெரியாம இடிச்சிருவா. இவன் கெட்ட உடனே திட்டுவா. என்ன பார்த்து நடந்து மாட்டேன். கண்ணு எங்க வச்சுட்டு நடந்து வர அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்லுவா, "உன்ட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்ல. எனக்கு நெறைய வேலை இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு நடந்து வந்துருவா. வந்துட்டு அவ ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி, "சீக்கிரம் வாங்க. நம்ம வந்து சப்ளைஸ்லாம் வாங்க போணும். இது அர்ஜென்ட்" அப்படின்னு சொல்லுவா. இதெல்லாம் அந்த கெட்டவ வந்து ஒட்டு கேட்டுட்டு தான் இருப்பா. இவ ஹஸ்பண்ட் என்ன பேசுறான்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹஸ்பண்ட் என்னன்னா, ரிசர்ச் டீம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அதாவது எப்படின்னா, இந்த கிளைமேட்ஸ்லாம் எப்படி இருக்கு? அதாவது ஒரு மெட்ராலஜிஸ்ட் மாரி. இந்த கிளைமேட் கண்டிஷன் எப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கவரு. அப்புறம் அங்க வேலை பார்த்துட்டு இருக்க இதோட முடிச்சுக்கலாம். எனக்கு வந்து என் ஒய்ஃப் கூப்பிட்டுட்டா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்புறம் அங்க இருக்கவங்கலாம் நம்ம ஹீரோயின பத்தி தப்பா பேசுறாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த பிரெக்னன்ட் உமன்ஸ்க்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்ல அந்த மாரி பேசுறாங்க. அப்புறம் அந்த கெட்டவ இருக்கால்ல, அந்த கெட்டவோட ஹஸ்பண்ட் வந்து அங்க தான் வேலை பார்க்குறான். அதாவது நம்ம ஹீரோ பேர் லூ. லூ வேலை பார்க்குற இடத்துல தான் அந்த கெட்டவோட ஹஸ்பண்டும் வேலை பார்க்குறான். உடனே இதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு அந்த கெட்டவ இருக்கால்ல, அவ வந்து மெசேஜ் அனுப்புறா. அதாவது இந்த மாரி லூவோட ஒய்ஃப்க்கு வந்து பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நெனைக்கிறேன். ஒரு ஏதோ கோல்ட் வேவ் வருது அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கா அப்படின்னு பேசணும்னா, இந்த நியூஸ கண்டிப்பா நீங்க வெளிய விடணும். லூவோட ஒய்ஃப் எப்படிலாம் தப்பு தப்பா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஜாங் பையனும் யோசிக்கிறான். இந்த இந்த ரூமர நம்ம பரப்பி விட்டா கண்டிப்பா நம்மளுக்கும் நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அவன பத்தி தப்பான இன்ஃபர்மேஷன பரப்பி கண்டிப்பா அவனோட லூ இருக்க பொசிஷன்ல நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒய்ஃப்ட்ட மெசேஜ் பண்றான். இந்த மாரி மீடியாட்ட இத பத்தி பரப்பு அப்படின்னு சொல்லி. அப்புறம் இங்க நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. இந்த ஹீரோயினுக்கு தான் எல்லாம் தெரியும்ல. அதனால எல்லாத்தையும் அவன் கார்ட கொடுத்து எல்லாத்தையும் வாங்குறா. சீட்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்குறா. இங்க இருக்க கடைக்காரங்களுக்கே ஷாக் ஆயிடுச்சு. கண்டெய்னரா வாங்கிட்டு போறா. எல்லாத்தையுமே ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறா. ஆனாலும் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக எல்லாத்தையுமே வாங்கி தரான். அப்புறம் அந்த சப்ளைஸ் அவங்க வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்ததை எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அப்ப வந்து இந்த ஹீரோயின் கேக்குறா, இதுவும் ஏதாவது இருக்கா? இனி ஏதாவது நம்மளுக்கு தேவைப்படுமா யுவான் அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்ப அவன் பையன் சொல்றான், இப்ப எல்லாரும் எலக்ட்ரிசிட்டி தான் யூஸ் பண்றாங்க. அப்ப எலக்ட்ரிசிட்டி இருக்காது. ஹீட் வேணும். ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு கோல் வேணும். கரி இருந்தாதான் நம்ம வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஹீரோயின் கேக்குறான், எங்க கோலும் கார்பனும் கிடைக்கும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கு அந்த குழந்தை சொல்லுது, நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வருது. கூட்டிட்டு வந்து ஒருத்தர்ட்ட வந்து கோல் கார்பன் வந்து நீங்க விக்கிறீங்களா, எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேக்குறான். கண்டிப்பா நாங்க வாங்கிக்கோங்க, எவ்வளவு வேணும்னாலும் வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் ஹீரோயினும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வந்து கேக்குறா, நான் இவ்ளோ வாங்க சொல்றேனே உனக்கு என் மேல கோவமே வரலையா? எப்படி நீ என்ன இவ்ளோ நம்புற அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாரு நீ என்ன செஞ்சாலும் நான் நம்புவேன். எப்பவுமே நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். அப்போ ஹீரோ வந்து ஃபிளாஷ்பேக் யோசிக்கிறான் ஒண்ணு. அதாவது பாஸ்ட்ல நடந்தது. சின்ன வயசா ஸ்கூல் படிக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பான். ஹீரோ வந்து அவனுக்கு வந்து அவனோட ட்ரீமை பத்தி சொல்லியிருக்கும்போது, நீ என்ன வேணா செய், நான் உன் கூட தான் இருப்பேன். நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். உன்கிட்ட காசு இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். உன்கிட்ட காசு இல்லாட்டி நான் உன் கூட இருப்பேன். எப்படி இருந்தாலும் நம்ம 2 பேரும் ஒண்ணா தான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஹீரோ இதெல்லாம் நினைச்சு பார்த்து சொல்றான், இங்க பாரு அப்போ நீ எனக்கு சப்போர்ட் பண்ணல. இப்ப நீ சொல்றதுக்கு நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவான். எதுனா இருந்தாலும் நீ எப்ப ஹாப்பியா இருக்கியோ அதுதான் எனக்கும் ஹாப்பி. உனக்கு எதுல ஹாப்பினஸ் தருதோ அதுதான் எனக்கும் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஹீரோயினுக்கு இதை கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட கேட்கறான், உனக்கு எப்படி இந்த விஷயம் எல்லாம் அப்படி தெரிஞ்சது அந்த மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் சொல்றா, நம்ம குழந்தை தான் என்கிட்ட வந்து பேசுச்சு. நீ நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, ஆனா நம்ம குழந்தை தான் சொல்லுச்சு. என் வயிற்றுக்குள்ள
இருந்து பேசுது. அது எனக்கு வந்து கேக்குது அந்த மாரி சொல்றா. ஹீரோவும் நானும் நம்ம குழந்தைட்ட பேசுறேன்னு சொல்லி காது வச்சு கேட்பான். வயித்து கிட்ட நின்னுட்டு எனக்கு ஒரு ஹைஃபை குடு அப்படி சொல்லுவான். அப்ப அந்த குழந்தையும் கை வச்சு பார்க்கும்போது அந்த குழந்தையும் மூவ் ஆகும். அப்புறம் எந்திரிச்சுட்டு ஹீரோயின்ட்ட சொல்லுவான், "சாங் நான் எப்பவுமே நம்புறேன். நீ என்ன சொன்னாலும் நம்புவேன். நீ கவலைப்படாத. நம்ம பார்த்துக்கலாம். உனக்கு எப்பவுமே நான் சப்போர்ட் பண்ணுவேன்" அப்படி சொல்றான். அதுக்கப்புறம் அந்த சீன் கட் ஆயிடுது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அங்க வேலை பார்க்குறவன் வந்து என்ன சொல்றாரு, "மேடம் எல்லாத்தையும் பேஸ்மெண்ட்ல வச்சாச்சு. உங்க சப்ளைஸ்லாம் நாங்க போயிட்டு வரோம்" அப்படின்னு சொல்ல, "சரி போயிட்டு வாங்கன்னு" அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. இந்த மெசேஜ் வந்து பேங்க்ல இருந்து வருது. அதாவது அவரோட அமௌண்ட் எல்லாத்தையும் நீங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. பேங்க்ல எதுவும் பேலன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி. அதாவது இவன் லோன் வாங்கி தான் இந்த சப்ளைஸ்லாம் வாங்கியே வச்சிருப்பா கண்டெய்னரா. ஏன்னா அவகிட்ட சுத்தமா காசு இருக்காது. அவளோட சேவிங்ஸ் ஃபுல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பா. அப்புறம் என்ன பண்றது? காசும் இல்லையே, எப்படி லோன்லாம் அடிப்பேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த குழந்தை வந்து பேசும். "நீ கவலைப்படாதீங்கம்மா, இன்னும் 3 டேஸ் தான் இருக்கு. கோல்ட் வார் வந்துரும். அப்ப வந்து காசுக்கு வந்து இங்க வொர்த்தே கிடையாது" அந்த மாதிரி சொல்லும். அதை கேட்டோன்னே தான் ஹீரோயினுக்கு வந்து நிம்மதியா இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சொல்லுவான், "இந்த மாதிரி கோல்ட் வார்க்கான சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் பண்ணிட்டேன். ஹீட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கான தேவையான ஹீட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டேன்" அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் ஹீரோக்கு வந்து கால் வரும். அந்த கால் எடுத்து அவன் ஃப்ரெண்ட் சொல்லுவான், "டக்குனு போய் நியூஸ் பாருடான்னு" சொன்னேனும் ஹீரோயின் வந்து பார்க்க போவா. என்ன நியூஸ்ன்னு பார்க்கும்போது அந்த நியூஸ்ல என்ன போட்டிருக்குன்னா, ஃபேமஸ் மெட்ராலஜிஸ்ட், அதாவது நம்ம ஹீரோ பேரு லூவோட வைஃப் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கோல்ட் வேவ் வரும் இன்னும் 3 டேஸ்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹீரோயின் கொண்டுமே புரியல, இது யாரும் பரப்பி விட்டுருக்காங்க, நான் யார்ட்டையுமே சொல்ல உன்ட்ட தவிர அப்படின்னு சொல்லும்போது, யார் சொல்லியிருப்பான்னு சொல்லி ஹீரோ கேட்குறா. "இது வந்து ஜியாங் ஃபேமிலி வந்து தான் சொல்லியிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இவங்க தான் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அப்படிதான் தோணுது" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த ரூமர்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி ஹீரோ வந்து ஹீரோயினை கூட்டிட்டு போவான் அவனோட ஆஃபீஸ்க்கு. அப்ப இருக்கும்போது எல்லாரும் சீஃப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பாஸ் வந்து கேட்பாரு, "என்ன பண்ணிட்டு இருக்க? இதுக்கு நீ எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணும். நீ எப்படி இதை வந்து தப்பு தப்பா ரூமர்ஸ் பரவலாம்? உனக்கு ஏதாவது தெரியுமா?" அந்த மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் சொல்லுவா, "அவனுக்கு எதுவும் தெரியாது. எனக்கு தான் இதை பத்தி தெரியும். நான் தான் இதை பத்தி சொன்னேன். அவனுக்கு கிடையாது" அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் வந்து அந்த கெட்டவன் இருப்பான்ல, ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிட்டோம். "உனக்கு என்ன இதை பத்தி தெரியும்? எப்படி நீங்க இதை பத்தி பேசலாம்? மிஸ்ஸஸ் லூ, நீங்க எப்படி இதை பத்தி தப்பான ரூமர்ஸ் பரப்பலாம்? உங்களுக்கு ஏதாவது பேசிக்ஸ் ஆச்சு இந்த மெட்ராலஜிஸ்ட் பத்தி தெரியுமா? எதுவுமே தெரியாத போது நீங்க எப்படி இதை பத்தி பேசலாம்?" அப்படின்னு சொல்லுவா. "பிரெக்னெண்டா இருக்கனால இந்த மாதிரி உளறிட்டு இருக்கீங்க" அந்த மாதிரி சொல்லுவான். உடனே அதுக்கு ஹீரோயின் சொல்லுவா, "நான் இங்க பாருங்க, உங்களுக்கு நான் வார்ன் பண்ணிட்டேன். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இனி நம்புறதும் நம்பாததும் உங்களோட இஷ்டம்." அந்த வயித்துல இருக்க குழந்தையும் சொல்லுது, "இந்த மாதிரி அம்மா அவங்கலாம் நல்லவங்கலாம் இல்லை. நீங்க அவங்க சொல்றதெல்லாம் கண்டுக்காதீங்க" அந்த மாதிரி சொல்லுது. அப்புறம் அந்த லூ கூட ஒர்க் பண்றான்ல அந்த கெட்டவன், ஹீரோயினை பத்தி திருப்பி திருப்பி தப்பு தப்பா பேசிட்டே இருக்கான். "நீங்க பிரெக்னென்ட் உமன், அதனாலதான் ஓவரா பேசுறீங்க. நீங்க ஓவரா ஒர்க் பண்றதுனால ஸ்ட்ரெஸ் ஆகி இந்த மாதிரி தேவையில்லாம ரூமர்ஸ்லாம் கிளப்பிட்டு இருக்கீங்க" அந்த மாதிரி சொல்றான். அவன் பாட்டுக்கு வாய் பேசிட்டே இருக்கான். இந்த மாதிரி டீம் லீடரே மாத்தணும். ஏன்னா இந்த மாதிரி தப்பான ரூமர்ஸ் பரப்புற ஒய்ஃப் இருந்தா எல்லாரும் நம்ப தான் செய்வாங்க. அதனால யாரெல்லாம் இவர டீம் லீடர் வந்து சஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கை தூக்குங்கன்னா அங்க இருக்கவங்க எல்லாரும், வேலை பார்க்குறவங்க எல்லாருமே கை தூக்குறாங்க. உடனே அங்க இருக்க பாஸ் வந்து, "இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? உங்களுக்கு ஓகேவான்னு" கேட்கும்போது ஹீரோ சொல்றான், "பரவாயில்ல, உங்க டிசிஷன் எனக்கு ஓகே தான். உங்களுக்கே நான் வேணானப்போ எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு வேண்டாம்" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் வெளியே வந்துருவாங்க. வெளியே வந்தேன்னா அந்த கெட்டவ இருக்கால, அவ வந்து பேச வருவா. "என்ன கோல்வே வருதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, என்ன ஆச்சு?" அப்படி கேட்கும்போது, இவ வந்து பேசலான்னு வருவா. ஆனா அந்த குழந்தை வந்து சொல்லும், "அம்மா நீங்க எதுவும் பேசாதீங்கப்பா அவகிட்ட. அவ இன்னும் 3 நாள் அழுக போறா" அப்படின்னு சொல்லும் அந்த குழந்தை. சரி உன்ட்டலாம் பேச டைம் இல்லன்னு சொல்லி 2 பேரும் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் 3 நாளும் ஆயிடுச்சு. அப்புறம் ஹீரோயின் சொன்ன அந்த நாளும் வந்துருச்சு. லீய தான் புது டீம் லீடர் ஆக்கியிருப்பாங்க. அதனால எல்லாருக்கும் ட்ரீட் குடுக்குறேன்னு பேர்ல வந்திருப்பான். கேக்கு, ஸ்நாக்ஸ்ன்னு வாங்கிட்டு வந்து இம்ப்ரெஸ் பண்றதுக்காக வாங்கிட்டு வந்திருப்பான். அவன் ஒய்ஃபும் வந்திருப்பா. அவளும் கெட்டவ தானே. அவளும் கூட வந்திருப்பா. வந்து எல்லாரும் வாங்க வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லணும். எல்லாருக்கும் ஹாப்பி ஆயிரும். நம்ம பழைய டீம் லீடர் லூ கூட இது நம்மளுக்காக இவ்வளவு பண்ணதில்ல. ஆனா இவர் நம்மள நல்லா பாத்துக்கிறாரு அந்த மாதிரிலாம் சொல்லுவான். எல்லாரும் சேர்ந்து இவங்க 2 பேத்தையும் புகழ ஆரம்பிச்சுட்டாங்க மாத்தி மாத்தி. இதை கேட்டேனும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு அந்த ஈயோட ஒய்ஃபுக்கு. அப்புறம் அங்க இருக்க ஒருத்தர் சொல்லுவான், "அதான் 3 நாள் ஆயிடுச்சுல, இன்னும் கோல்வே வரல. இந்த ரூமர் நீங்க எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும். எல்லாரும் இன்னும் வரைக்கும் நம்பிட்டு இருக்காங்க. நீங்க தான் அதை மாத்தணும்" அப்படின்னு சொல்லணும். இது ஒரு வீடியோவா எடுத்து போடலான்னு சொல்லி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி மீடியாவுக்கு ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அந்த வீடியோல அவன் சொல்லுவான், "நான் தான் புது டீம் லீடர். இந்த மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட்க்கு பழைய டீம் லீடர்னால ஒரு ரூமர்ஸ் வந்திருக்கும். அதெல்லாம் உண்மை கிடையாது. இன்னும் 3 மினிட்ஸ் தான் இருக்கு. அதெல்லாம் நடக்க போறது இல்லை" அப்படின்னு சொல்லுவான். இந்த நியூஸ் எல்லாருமே நம்ம ஹீரோயின் பார்த்துட்டே தான் இருப்பாங்க. அப்ப சொல்லுவாங்க, "இன்னும் 3 மினிட்ஸ்ல வந்து அவங்க ரிக்ரெட் பண்ணுவாங்க இதை நினைச்சு" அந்த மாதிரி 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. கவுண்டவுனும் போயிட்டு இருக்கும். கவுண்டவுன் கரெக்டா முடிஞ்சிடும். கரெக்டா 3 மணி ஆயிடும். திருப்பி வந்து கிளவுட்ஸ்லாம் மாற ஆரம்பிக்கும். எல்லாரும் பயப்படுவாங்க. அவ சொன்னது உண்மையா இருக்குமான்னு சொல்லி அந்த கெட்டவ சொல்லுவா. அதுக்கு வந்து அந்த சொல்லுவான், "அதெல்லாம் கிடையாது. மழை தான் வர மாதிரி இருக்கு போல. அந்த கோல் வேவ்லாம் வரப்போறது கிடையாது" அந்த மாதிரி சொல்லுவான். ஹீரோயினுக்கு வந்து பயமா இருக்கும். என்னடா இது கோல் வேவ் வருதுன்னா எல்லாருமே ஃப்ரோஸ் ஆயிருக்கணும்ல. ஆனா கிளவுட்ஸ் மட்டும் தான் இருட்டா இருக்கு.
என்னது இது ஒன்றும் புரியலன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பா. அப்போ அந்த வயித்துல இருக்க குழந்தை சொல்லும், அம்மா நான் தான் சொல்றேன்ல, நான் ஃபியூச்சர்லேருந்து வரேன், கண்டிப்பா நான் சொல்றது நடக்கும், நீங்க வெயிட் பண்ணுங்க, நீங்க பயப்படாதீங்க, நான் சொல்றதை நம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லும். அப்புறம் இங்க பார்த்தா அந்த ஈயோட ஒய்ஃபும் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பாரு கிளவுட் நல்லா தானே இருக்கு, நான் தான் சொன்னேன்ல மழை மட்டும்தான் வர மாதிரி இருக்கு, கோல் வேவ்லாம் ஒன்றும் வராதுன்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்க்குறப்போ திருப்பி கிளவுட் வந்து சேஞ்ச் ஆகும், திருப்பியும் நல்லா மழை வர மாதிரி ஆகும். அவங்க 2 பேருக்கும் ஒண்ணுமே புரியல. என்னடா அவ சொன்ன மாரி கோல்வே வரப்போதா அப்படின்னு சொல்லும்போது, எல்லாருமே ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க 2 பேரும் குளிர் தாங்க முடியாம திருப்பியும் ஆஃபீஸ்க்குள்ளேயே ஓடி போறாங்க. அதுக்கப்புறம் எல்லா இடத்துலயும் ஃபுல்லா எல்லாருமே ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. ஈவன் ஹியூமன்ஸ் கூட ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் இங்க பார்த்தா ஹீரோயின் வந்து விண்டோ பக்கம் வந்து பார்க்கும்போது ஃபுல்லா எல்லா இடமே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அப்ப அந்த குழந்தை சொல்லுது, நான் தான் உண்மையே சொன்னேன்லம்மா, நிஜமாவே கோல்வே வரும்னு சொல்லி, இப்ப பார்த்தீங்களா, இப்ப என்ன நம்புறீங்களான்னு சொல்லி சொல்லுது. அப்புறம் இங்கே பார்த்தா அந்த ஈயோட ஒய்ஃபும் 2 பேரும் 2 கெட்டவங்களும் உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னதை நம்ம நம்பிக்கணும். இப்ப நம்மளுக்கு சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே, தண்ணி கூட இல்லையே, எலக்ட்ரிசிட்டியும் இல்ல, எதுவுமே இல்ல, ரொம்ப குளிருதுன்னு சொல்லி 2 பேர் புலம்பிட்டு இருக்காங்க. சரிவா சாப்பாடுறதுக்கு ஏதாவது இருக்கான்னு சொல்லி வெளியே போய் கடைக்கு வந்து பார்க்கலான்னு வந்து பார்க்கும்போது எதுவுமே இருக்காதாங்க. அப்போ ஒருத்தர் மட்டும் சாப்பாடு கையில நிறைய எடுத்துட்டு போயிட்டு இருப்பான். இவன் போய் கேட்பான், இவ்வளவு சாப்பாடு வச்சிருக்கல, நான் காசு கொடுக்குறேன், அந்த சாப்பாடுலாம் உனக்கு எவ்வளவு காசு வேணாலும் நான் கொடுக்குறேன், நீ வச்சிருக்க சாப்பாடை மட்டும் எங்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவன் வந்து அந்த சாப்பாடுலாம் கீழே வச்சுட்டு, நீ தானே தப்பான ரூமர்ஸ் வந்து பரப்பிட்டு இருந்த மெட்ராலஜில இருந்து, உன்னை பாரு என்ன பண்றேன்னு சொல்லி முத்துன்னு முத்துருவான். நீ சொன்ன நியூஸை நம்பிதான் நாங்க எல்லாரும் நம்பிட்டு இருந்தோம், உன்னாலதான் என் ஃபேமிலி ஃபுல்லா பசியில இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டுருவான். இவங்க தான் அந்த ஃபேக் ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து அடிங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அடிப்பாங்க. இவங்க 2 பேரும் அடி வாங்கிட்டு 2 பேரும் சேர்ந்து அழுதுட்டு உட்காந்துருப்பாங்க. கண்டிப்பா அந்த லூக்கு வந்து சாப்பாடை வந்து ஸ்டாக் பண்ணி வச்சிருப்பான், அங்க போய் பார்க்கலாம், அங்க போனா நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கேன்னு பார்த்தா ஹீரோயினும் நல்ல நியூஸ் பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் எல்லாமே ஸ்டாக் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அதனால நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பெல் அடிக்குது. யாரா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் கதவை திறந்தா அந்த பையனும் அவளும் ஓவரா வாய் பேசுறாங்க. எங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்களேன், நான் உங்க கூட வேலை செஞ்சவன் தானே, எனக்காக கொடுங்க, தெரியாம பண்ணிட்டேன், நீங்களுக்கு ஃப்ரீயா கூட கொடுக்க வேண்டாம், உங்களுக்கு காசு கூட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் வாய் பேசிட்டு இருக்காங்க. ஆனாலும் நம்ம ஹீரோயின் வந்து 2 பேரும், உனக்குலாம் தர முடியாது, என்னென்ன வாய் பேசினேன், உனக்கு இப்போ கண்டிப்பா இங்க சாப்பாடு கிடையாது, தயவு செஞ்சு 2 பேரும் வெளியே போங்க, துரத்தி விட்டுறாங்க. இந்த வந்து சொல்றான், நம்ம இவங்க 2 பேரையும் சும்மாவே விடக்கூடாது, நம்மளுக்காக சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறான், இவன் என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்புறம் வீட்டுக்கு போனீங்கன்னா இந்த பையன் சும்மா இல்லாம ஒரு வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்றான். இந்த மாதிரி பழைய டீம் லீடர் லூ அவங்களோட ஒய்ஃப் சாங் வந்து எல்லாருமே ஸ்டாக் பண்ணி வச்சிருக்காங்க சாப்பாட்டுலாம், நம்மளுக்குலாம் தர மாட்டேங்கிறாங்க, நான் என்னதான் பண்ணியிருந்தாலும் நான் தப்பா சொல்லிட்டு என்ன மன்னிச்சுக்கோங்க, ஆனா அவங்க கிட்ட தான் எல்லா சாப்பாடும் இப்போ இருக்கு, நான் எதையுமே வச்சுக்கல அப்படின்னு சொல்லி நல்ல மாதிரி பேசுறான். அடுத்த நாள் ஹீரோயின் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வெளியே பார்த்தா ஒரே சத்தம், ஏன்னா நீங்க மட்டும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, வெளியே வாங்க, நாங்களாம் பசி பண்ணியில இருக்கோம், நீங்க மட்டும் சந்தோஷமா உள்ள உட்காந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பிரெக்னென்ட் உமன், ஓல்ட் லேடி எல்லாருமே இருக்காங்க. அங்க 2 பேரும் வெளியே வந்து பாக்குறாங்க. எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, எங்களுக்கு கொடுக்காம நீங்க சாப்பிட்றீங்களே, நீங்களாம் நல்லவங்களா, பிரெக்னென்ட் உமன் சொல்றா, என் வயிற்றுல குழந்தை இருக்கு, நீங்களும் பிரெக்னென்ட் உமன் தானே, என்னோட கஷ்டம் உங்களுக்கும் புரியும்ல, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு பாட்டி கீழே விழுந்து வேணும்னே நடிக்குது. எனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, தள்ளி வேற விடுறாங்க, ஐயோ அம்மான்னு கத்துது. இப்போ என் பாக்கெட்குள்ள இருந்து கத்தி எடுத்து குத்த வர நம்ம ஹீரோயினை. கரெக்டா ஹீரோ வந்து அவரோட எலக்ட்ரிக் கன் வச்சிருப்பான், அதை வச்சு காப்பாத்திட்டேன் நம்ம ஹீரோயினை. அந்த வயிற்றுல இருக்க குழந்தைய சொல்லுது, அம்மா நானும் பயந்துட்டேன், ஒரு செகண்ட் குத்திடுவானோன்னு பயந்துட்டேன் அப்படி சொல்லி சொல்லுது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கை வச்சு அவ சொல்றா. அதுக்கப்புறம் அங்க ஹீரோயினை கத்தியால குத்த வந்ததுனால வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கல, எல்லாத்துக்குமே புரியுது இவங்க 2 பேரும் கெட்டவங்க அப்படின்னு சொல்லி, அதனால இவங்க 2 பேரையும் அடிச்சு துரத்த பாக்குறாங்க. அப்போ ஒருத்த வந்து உனக்கு சாப்பாடு வேணுமா நான் தரேன்னு ஒருத்த இழுத்துட்டு போயிடுறான். இங்கே பார்த்தா எல்லாருமே சாரி சொல்றாங்க, அவன் சொல்றது கேட்டு நாங்களாம் நம்பிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னனால ஹீரோயின் வந்து இவங்க எல்லாத்துக்குமே சாப்பாடு கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தா கிட்ட சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பான்ல, அவன் வந்து சொல்லுவான், நீங்க எனக்கு 5000 வேன் கொடுக்கணும். ஷாக் ஆயிரும், 5000 வேணும் அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லணும். அதுக்கு அந்த கெட்டவ சொல்றா, கொடுத்துரு நம்மளுக்கிட்ட இப்போ சுத்தமா சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி இவன் காசையும் கொடுத்துட்றான், அவன் பிரெட்டையும் கொடுத்துட்டு போயிடுறான். அப்புறம் திருப்பி நியூஸ் வருது, எல்லாருமே அந்த நியூஸை பார்க்குறாங்க. நியூஸில் என்ன போட்டிருக்குன்னா, கோல்வே வந்து சீக்கிரம் முடிய போகுது அப்படின்னு சொல்லிடும். அந்த கெட்டவளுக்குலாம் ஹாப்பியாயிரும், பார்த்தீங்களா நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து கோல்வே முடிய போகுது, எல்லாரும் அவங்கள நம்பிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது இங்கே எல்லாருக்குமே பிரெட் கொடுத்துருப்பா ஹீரோயின். அங்கே எல்லாரும் ஓவராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, உன்னோட இந்த குட்டி பிரெட்டெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களை வந்து ஏமாற்ற பார்க்குற, நீ எங்கள்கிட்ட இருந்து காசை பறிக்கணுக்காக தான் நீ இப்படி கொடுக்குற மாதிரி கொடுக்குற, இப்போ கோல்வேவே முடிய போகுது அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க பிரெட்டை கூட கீழே போட்டு மிதிக்கிறான். எல்லாரும் ஓவரா பேசுறாங்க, இனிமே நாங்க வந்து தான் நம்ப போறோம் அந்த மாதிரிலாம் பேசுறாங்க. அந்த பிரெக்னென்ட் மட்டும் கீழே போட்டுடுறா அந்த சாப்பாடை. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே ஹீரோயினோட வயிற்றுல இருக்க குழந்தை சொல்லுது, அம்மா நீங்கள் நம்பாதீங்க, திருப்பி கோல்வே வரப்போகுது, பயங்கரமாக வரப்போகுது, இவங்க யாரையும் நம்பாதீங்க, இவங்க எல்லாரும் கெட்டவங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது.
நல்லா வாய் பேசிட்டு இருக்க பார்த்தா திருப்பி வந்துருது கோல்வேவ். எல்லாரும் திருப்பி கெஞ்ச ஆரம்பிச்சுட்டாங்க. "குடுங்க, குடுங்க. தப்பா பேசிட்டோம். நாங்க இனி செத்துருவோம். தயவு செஞ்சு குடுங்க திருப்பி" அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் இதெல்லாம் கண்டுக்காம வாங்க உள்ள போலாம்னு சொல்லி 2 பேரும் உள்ள போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நைட் ஆயிடுச்சு. அப்புறம் பையனும் அவனோட ஒய்ஃபும் வந்து ஒரு இடத்துக்கு வராங்க. அதாவது பெரிய மாஃபியாலாம் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட வராங்க. சரியான பணக்காரனா இருப்பான் போல. அங்க ஃபுல்லா சிக்கன் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லார்ட்டயுமே இருக்கு. இவன் வந்து கேட்கறான், "எங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு குடுங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்றேன்" அப்படின்னு சொல்லும்போது, "ஓ! நான் என்ன சொன்னாலும் செய்வேன். சரி நான் சிக்கன தூக்கி கீழ போடுறேன். சாப்பிடு நாய் மாரின்னு" சொல்லியும் அதுவே எடுத்து சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இவன் சொல்றான், "எனக்காக வந்து நீ வந்து கோல்ட தாங்கிக்கிறதுக்காக ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிக்கணும்" அப்படின்னு சொல்லும்போது, "நான் வந்து வெறும் ஒரு மெட்ராலஜிஸ்ட் தான். இத பத்திலாம் எனக்கு தெரியாது. ஆனா அது யார்ட்ட இருக்குன்னு எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்றான். "யார் அது?" அப்படின்னு கேட்கும்போது, லூ. அவனும் அவனோட ஒய்ஃபும் நல்லா இப்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் முதல்லே ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க எல்லாத்துக்கும். அவங்க கிட்ட எல்லாம் இருக்கு. அவங்க கிட்ட இருந்து நம்ம போய் புடுங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றான். "சீக்கிரமா செய் அத" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் எங்க வீட்ல பார்த்தா அந்த பிரெக்னன்ட் உமன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. வந்து சாரி சொல்றா அவங்க 2 பேர்த்துட்டயும். "என்னதான் இருந்தாலும் நானும் உங்கள தப்பா நினைச்சுட்டேன். நீங்க 2 பேரும் ப்ரிப்பேரா இருந்தீங்கன்னு புரிஞ்சுக்காக, நீங்க 2 பேரும் காசுக்காக தான் இதெல்லாம் பண்றீங்கன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய சொல்லுது, "அம்மா இவங்க நல்லவங்க தான். இவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இனி எப்பலாம் கோல்வேவ் வரும் ஷேர் பண்ணிக்கோங்கன்னு" சொல்லும்போது, ஹீரோயினும் "வா நம்ம வந்து பார்க்கலாம். கேலண்டர்ல வந்து குறிக்கலாம்னு" சொல்லி கேலண்டர் எடுத்து பார்ப்பாங்க. என்னென்ன டேட்ஸ்லலாம் கோல்வேவ் நெறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் இங்க மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட்ல தான் இவங்க வந்து கிளைமேட் எப்படி சேஞ்ச் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, திருப்பி திருப்பி கிளைமேட் வந்து ரொம்ப மோசமாயிட்டே போயிட்டுருக்கு. இவங்கள நம்ம எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும், இந்த உலகத்த நம்ம எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லி இவங்கலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் அங்க இருக்க ஒரு டீம் லீடர் வந்து சொல்லுவா, "இதெல்லாம் சாங் வந்து முதல்லயே வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க." எல்லாம் சொன்னோனமே அங்க இருக்கவங்களுக்குலாம் கோவம் வந்துருச்சு. "நாங்கலாம் இவ்ளோ எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கும்போது நீங்க எப்படி அவங்கள சொல்லலாம்? அவங்களுக்கு இத பத்தி சுத்தமா நாலேட்ஜ் இல்ல. சும்மா 3 நாள்ல வரும்னு சொன்னாங்க. அதுக்காக அவங்கள கூப்பிட்டு வச்சுட்டு இது பண்ண முடியுமா?" அப்படின்னு சொல்லவும், அங்க பாஸுக்கு கோவம் வந்துருச்சு. "உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க சொன்னீங்களா? இப்போ நம்மளோட மக்களோட உயிர் தான் நம்மளுக்கு முக்கியம். நீங்க உட்காந்து ஆர்கியூ பண்றதுக்கு இங்க நேரமே இல்ல" அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்க பார்த்தா அந்த பையன் வந்து அடியாளோட வந்திருப்பான் அடிக்கிறதுக்காக. எதுக்காகனா இவங்களோட சப்ளைஸ்லாம் திருடிட்டு போலான்னு சொல்லி. அப்ப வந்து ஹீரோயின் போலான்னு போவா. "நீ போகாத நானும் வரேன் உன் கூட" அப்படின்னு சொல்லி அந்த எலக்ட்ரிக் கன்ன தூக்கிட்டு 2 பேரும் வெளிய போவாங்க. அப்புறம் வெளிய இங்க பார்த்தா அந்த அடியாளுங்கலாம் ஓவரா வாய் பேசுறானுங்க. "ஒழுங்கா என்கிட்ட குடுத்துருங்க எல்லா சப்ளைஸும். என் பாஸ் வந்தாருன்னா நடக்கிறதே வேற" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ உள்ள பார்த்தா அந்த பிரெக்னன்ட் உமன் இருக்கால, அவளோட பாஸ் தான் வந்து மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அவரு கால் பண்ணி, "உடனே இங்க வாங்க. இங்க சாங் அடிக்கிறதுக்காக நெறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. எங்கள எல்லாத்தையும் திருட போறாங்க" அப்படின்னு சொல்லியும், "இதோ உடனே வந்துடுறேன்னு" சொல்லி கார்ல ஸ்பீடா வந்துட்டு இருக்காரு அவரு. "இவ்ளோ கேட்டும் நீங்க கொடுக்க மாட்டீங்கல்ல" அப்படின்னு சொல்லி அடிக்க வரானுங்க. அடிக்க வந்துட்டும் நம்ம கன் வச்சிருக்காருல்ல நம்ம தலைவர் ஹீரோ தான். எல்லாத்தையும் வச்சு அடி அடின்னு அடிச்சிடுறாரு. நம்ம வயித்துல இருக்க குழந்தையே சொல்லுது, "சூப்பர்ப்பா, சூப்பர்ப்பா நல்லா அடிங்க" அப்படின்னு சொல்லுது. இந்த பையனுக்கு சரியான கோவம் வந்துருச்சு. நம்ம ஹீரோ எல்லாத்தையும் அடிக்கிறத பார்த்து. கத்தி எடுத்து குத்த வந்துடுறான் நம்ம ஹீரோயின. உடனே அங்கிருந்து ஒரு சத்தம், "நிறுத்து" அப்படின்னு சொல்லி. யாருன்னு பார்த்தா பாஸ், மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட்ல பெரிய பாஸ். அவர் வந்துன்னு எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. "மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க. நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம்னு" சொல்லும்போது, இவன் ஓவரா பேசுறான் அந்த பையன். "பாஸ் உங்களுக்கு தெரியாது இத பத்திலாம். நீங்க இதுக்குள்ள தலையிடாதீங்கன்னு" சொல்லும்போது, அந்த பக்கத்துல இருந்த அந்த பாடி கார்டே பலார்ன்னு அரைஞ்சிறான். யார் எத பத்தி பேசுற? அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயந்துட்டு வெளிய போயிடுறாங்க. அப்புறம் இவங்கெல்லாம் உள்ள வந்துடுறாங்க. பாஸுக்கு வந்து எல்லாமே சாப்பிட குடுக்குறாங்க. அப்ப பாஸ் கேட்குறாரு, "தயவு செஞ்சு சொல்லுங்க. டிசாஸ்டர் வந்து எப்பலாம் வரும்? இந்த மாரி திருப்பியும் எப்ப கோல்ட் வேவ்லாம் வரும்னு" சொல்லி குடுக்கும்போது, ஹீரோயின் சொல்றா, "நான் ஆல்ரெடி கேலண்டர்ல மார்க் பண்ணி வச்சுட்டேன். இதாங்க இதா வச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லி குடுத்துர்றா. அப்புறம் இங்க பார்த்தா அந்த அடியாள் வந்து கதற ஆரம்பிச்சுட்டா. "பாஸ் என்ன மன்னிச்சிருங்க. அங்க பிரெக்னன்ட் உமன் வந்து இருக்கா. அதனால தான் என்னால ஒண்ணும் பண்ண முடியல. அப்புறம் அங்க பாஸ் வேற வந்துட்டாரு. அவர ஒண்ணும் பண்ண முடியல என்னால" அப்படின்னு சொல்லி இவருக்கு கோவம் வந்துருச்சு அந்த மாஃபியா பாஸ்க்கு. "என்னடா பேசுற? லூசாடா நீ? ஒரு பிரெக்னன்ட் உமன்ட்ட போய் பயந்துட்டு ஓடி வந்திருக்க. உனக்கு அறிவே இல்லை. நீ ஒண்ணு சொன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. இனி நானே இதுக்குள்ள இறங்கி நானே பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இங்க பார்த்தா ஹீரோயினும் ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மெட்ராலஜி பாஸ் திடீர்னு ஓடி வராரு. அவசரமா ஓடி வந்து, "இங்க பாருங்க எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான்" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன பிரச்சனை சொல்லுங்க" அப்படின்னு கேட்கும்போது, "ஃபுட் கிராப்ஸ் மட்டும் தான் இல்ல. இந்த கோல்வே வந்து தொடர்ந்துட்டே இருந்துச்சுன்னா சீட்ஸோட தன்மையெல்லாம் இழந்துரும். அதுக்கப்புறம் யாருக்குமே சாப்பாடும் இல்லாம பசியிலேயே எல்லாருமே செத்து போயிருவாங்க." மாஃபியா பாஸ் வந்து இந்த ஆக்ஷன்லாம் வந்து ரெடி பண்ணியிருக்காரு. அதில எல்லா சீட்ஸும் இருக்கும். "நீங்களும் உங்க சீட்ஸ குடுத்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா, நாங்களும் அந்த ஆக்ஷனுக்கு போவோம். நம்மளும் போய் ஆக்ஷன்ல போய் பெட் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லும்போது, சரின்னு சொல்லி ஹீரோயினும் ஒத்துக்குவா. அந்த சீட்ஸ் எடுத்து குடுத்துருவா அந்த பாஸ் கிட்ட. அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷனுக்கான நாளும் இங்க வந்துருது. வந்தவுடனே அந்த ஹோஸ்ட் தான் நம்ம மாஃபியா பாஸ் ஆச்சே, ஓவரா வந்து வாய் பேசுறான். "நான் தான் ஹோஸ்ட். நான் சொல்றது தான் நடக்கணும். நான் தான் உங்க லீடர். நான் சொல்றபடி தான் நீங்க நடக்கணும்" அப்படின்னு சொல்லி வாய் பேசுறான். அப்புறம் ஆக்ஷனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஆக்ஷன்ல வந்து இந்த பையனும் அந்த ஒய்ஃபும் உட்கார்ந்திருக்கா. அவங்க 2 பேரும் சும்மா தான் உட்கார வச்சிருக்கா. வேணுன்ட்டே அந்த காச வந்து ஏத்தி விடணும்னுக்காக தான், எல்லாத்தையும் பறிச்சிடணும்னுக்காக தான் 2 பேரும் வேணுன்ட்டே சும்மா உட்கார வச்சிருக்கான். அதுக்கப்புறம் இங்க பார்த்தா ஹீரோயினும் அந்த ஆக்ஷன்ல கலந்துக்கலாம்னு சொல்லி வருவாங்க. வரும்போது ஒரு குழந்தை வந்து மயங்கி விழுந்திருக்கும். அந்த குழந்தைய பார்த்து
பார்த்தீங்கன்னா, ஹீரோயினும் அந்த மருந்து எடுத்து அந்த குழந்தைக்கு காப்பாத்திருவாங்க. குழந்தையோட அப்பா, அம்மா வந்து நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு உங்களுக்கு குடுக்கறக்கு எங்களுக்கு வந்து இந்த பிரெட் தான் இருக்கு. நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லும்போது, ஹீரோயின் சொல்வா, "அது ஒரு பாக்ஸ் மெடிசின் தான். அது பிரச்சனை இல்ல எங்களுக்கு. நீங்க குழந்தைய பார்த்துக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போயிடுவாங்க. அப்புறம் இங்க உள்ள பார்த்தா அந்த ஈயோட ஒய்ஃபும் வேணுன்ட்டே எல்லாமே ஃபேக்கா வந்து பிட் பண்ணிட்டு இருக்காங்க. காசு ஏத்தி விடுறாங்க. எல்லாரும் ஏமாறணும்னு சொல்லி. அப்புறம் பார்த்தா கரெக்ட்டா டோர் ஓப்பன் ஆகுது. நம்ம ஹீரோயினோட என்ட்ரி தான். மாஃபியா பாஸ் வந்து இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருப்பான். இப்பதான் ரியல் ஆக்ஷனே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி நெறைய மெடிசனு, சீட்ஸ் எல்லாம் கூட்டு வந்து அந்த பெஞ்ச் மேல வச்சு ஆக்ஷன வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவான். ஆக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். நம்ம ஹீரோயின் தான் ஸ்டார்ட் பண்றா. 100 பாக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடும். இவங்க எல்லாருக்கும் புரியல. என்ன 100 பாக்ஸா? எப்படி இவன் வாங்குவா? இவளுக்கு அறிவே இல்ல அப்படின்னு சொல்லி அந்த பையன் யோசிச்சுட்டு இருக்கான். உடனே வந்து அந்த மாஸ்டர் வந்து கண்ண காட்டுறான். நீ சொல்லு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லும்போது இந்த பையன் உடனே 200 பாக்ஸஸ் அப்படின்னு சொல்லிடுவான். அவன் ஹீரோயினே பாத்துட்டு இருக்கான். இந்த சொல்லுவா நம்ம எப்படியாவது தப்பிச்சிடலாம், இவளை மாட்டி விட்டுறலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கை தூக்குற மாதிரி வந்து கொட்டாய் விட்டு, ஐயோ எனக்கு இவ்வளோ பாக்ஸ்லாம் வேணாம், தேவையில்லையே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போக பாப்பா. அந்த பையன் வந்து சொல்லுவான், இருங்க இன்னும் சீட்ஸ் முடியல, சீடோட ஆக்ஷன் முடிச்சுன்னா போய்க்கோங்கன்னு சொல்லிடும். திருப்பி போய் எல்லாரும் உட்காந்துருவாங்க. உட்காந்ததுக்கப்புறம் சீடோட ஆக்ஷன் வரும். கொஞ்சமான சீட்ஸை வந்து நிறைய காசுக்கு விற்கலான்னு சொல்லி 100 பாக்ஸ் கொடுக்கணும் இத்தனை சீடுக்குன்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் கோவம் வந்துடுது. இத்தனோடு சீடா 100 பாக்ஸ் கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு இவ்வளோ அட்வான்டேஜ் எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லி அந்த மாஃபியா பாஸை. அந்த பையன் அவரை வாய் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உனக்கு சீட்லாம் வேண்டாமா அப்படின்னு சொல்லணும். அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா, இதெல்லாம் குட்டி சீட்ஸு, இவ்வளோ கம்மி குவான்டிட்டிலாம் எனக்கு தேவையில்ல, என்கிட்ட நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி பின்னாடி பாடி கார்ட்ஸை நிறுத்தி வச்சிருக்கா. அவங்க ஓப்பன் பண்ண சொன்னீங்கன்னா நிறைய சீட்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுச்சு, இன்னும் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அங்கே இருக்க மெட்ராலஜி பாஸ் இருக்கார்ல, அவர் எந்திரிச்சு சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் எங்ககிட்ட நிறையா சீட்ஸ் இருக்குது, மேடம் சாங் வச்சுருக்காங்க, எல்லாமே பேஸ்மெண்ட்டில் இருக்குது, நீங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒன்றா நம்ம இருந்தோம்னா எல்லாமே நம்ம வந்து பகிர்ந்துக்கலாம். ஆனால் நீங்கள் எல்லோரும் இப்படி சண்டை போட்டுகிட்டே இருந்தால் எங்களால் முடியாதுன்னு சொன்னீங்கன்னா எல்லோரும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க, போயிடலாமா அப்படின்னு. எல்லோரும் நம்ம போயிடலாம், அந்த ஆக்ஷனே வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கும் போது அந்த மாஃபியா பாஸ் வாய் பேச ஆரம்பிச்சிட்டா, எல்லோரும் போகாதீங்க இருங்க, இப்போ பாருங்கள் நான் வந்து குளிர்லேருந்து தாங்கறதுக்காக ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்காக ஒரு டெக்னாலஜி வந்து கண்டுபிடிச்சிருக்கேன், அதை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன், அது எல்லாரும் நீங்கள் வச்சுக்கலாம், அது எல்லாரும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேனும் அந்த பையன் போய் அந்த பாக்ஸ் எடுக்கிறான், ஒரு பாக்ஸை கீழே இருந்து. அது ஒரு டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜியில் வந்து அந்த ஒரு எலியை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த எலி வந்து எப்படி குளிர் தாங்குது அந்த ஹீட் ஆல அப்படின்னு சொல்லும் போது இதை பார்த்தேன்னா அங்கே இருக்கவங்க எல்லாரும் பிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு வேணும்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு வந்து புரியுது, இது நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, இந்த ப்ளூ பிரிண்ட் வந்து என்னோடது, இவன் வந்து காப்பி பண்ணியிருக்கான், இதோட சைடு எஃபெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியாது, அதனால தான் இந்த டெக்னாலஜியை வந்து நான் வெளியே விடல, இதை யூஸ் பண்ணுறதுனால உடம்புல இருக்க வந்து எல்லா நோயும் வரும், உடம்புல வந்து எல்லா ரேஷஸாக வரும், உள்ள இருக்க ஆர்கன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஈயோட ஒய்ஃப் உடனே கையை பார்த்தா உடனே புள்ளியாக வந்திருக்கு. அப்போ வந்து அவன் புருஷன்ட்ட சொல்கிறா, இங்கே பாருங்க எனக்கும் கையில் வந்து அலர்ஜி வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அவன் வாயை மூடு வளராது அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து அந்த ஈயோட ஒய்ஃப் வந்து கழுத்து பார்க்கும் போது அந்த ஈக்கும் வந்திருக்கும் அலர்ஜி. அப்போ பார்த்தா அந்த 4 பேருக்குமே அங்கே அலர்ஜி வந்திருக்கும், ஃபுல்லாக புள்ளியாக இருக்கும், எல்லாருக்குமே ரேஷஸ் வந்திருக்கும். இதை பார்த்துட்டு 4 பேரும் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோ காலில் விழுந்து, தயவு செஞ்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, மெடிசன் கொடுங்க, நீங்கள் தான் அதை கண்டுபிடிச்சது, உங்களுக்கு தான் இந்த மெடிசன் தெரியும், எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் தான் இந்த தப்பு பண்ணோம், எல்லாமே எங்களோட தப்பு தான் சொல்லி 4 பேருமே தப்பை ஒத்துக்கிறாங்க. அங்கே காட்ஸ் வந்து அந்த 4 பேரும் இழுத்துட்டு போயிடுறாங்க அந்த பக்கம். அதுக்கப்புறம் அந்த மெட்ராலஜி பாஸ் இருக்கார்ல, அவர் வந்து பாராட்டுறாரு நம்ம ஹீரோயினை, எல்லாரும் அவங்களுக்கு கிளாப் பண்ணுங்க, அவங்கனால தான் நம்மளுக்கு வந்து ஒன்றா சாப்பாடு சாப்பிட போகிறோம், அவங்கனால தான் நம்ம பசி இல்லாமல் வாழ போகிறோம்னு சொன்னேன். ஹீரோயின் வந்து க்யூட்டாக ஹீரோ கையை பிடிச்சி சொல்கிறா, உன்னால தான் என்னால் இதெல்லாம் பண்ண முடிஞ்சது, தேங்க்யூ, நீ கண்டிப்பாக என்னை நம்பினனால தான் இதெல்லாம் என்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாப்பி என்டிங்கோட இந்த மூவி முடியுது. க்யூட்டாக ஷார்ட்டான மூவி தான், ஆனால் லைட்டாக ஃபைட்ஸ், அதுக்கப்புறம் லைட்டாக ஃபிக்ஷனலாக தான் இருந்தது. உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.